காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று விசாரிக்க உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஒன்றியம் களம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் தனுஷ் இன்ஸ்டாகிராம் மூலம் தேனியை சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்ணை காதலித்து கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி திருமணம் செய்தார். இந்த ஜோடி பெற்றோர் எதிர்ப்பை மீறி பதிவு திருமணம் செய்து கொண்டனர். இதன் காரணமாக விஜயஸ்ரீயின் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் தனுஷின் குடும்பத்துக்கு மறைமுக மிரட்டல்கள் விடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவில் 3 கார்களில் வந்த மர்ம நபர்கள் தனுஷின் 17 வயதான சகோதரரை கடத்தி சென்றதாகவும் பின்னர் அதிகாலை நேரத்தில் காரில் இறக்கிவிட்டு சென்றதாகவும் தாயார் லட்சுமி திருவாலங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த விவகாரத்தில் பெண்ணின் வீட்டாருக்கு ஆதரவாக கூலிப்படையினர் மூலம் இளைஞரின் தம்பியை புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி கடத்தியதாக புகார் எழுந்தது. இதையடுத்து ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் பெண்ணின் தந்தை உள்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த கடத்தல் குறித்து பூவை ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை நடத்துவதற்காக திருவள்ளூரை அடுத்த ஆண்டரசன்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்துக்கு திருவள்ளூர் மாவட்ட துணை போலீஸ் சூப்பரண்ட் தமிழரசி தலைமையில் போலீஸ் படை வந்தனர். அப்போது அவரது வீட்டின் முன் திரண்ட புரட்சி பாரதம் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். பூந்தமல்லி சாலையிலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே ஜெகன்மூர்த்தி தலைமறைவானதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து அவரை பிடிக்க தனிப்படையை போலீசார் அமைத்துள்ளனர். இந்த நிலையில் பூவை ஜெகன்மூர்த்தி இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் இந்த கடத்தல் வழக்கிற்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, எனவே தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரியிருந்தார். மேலும் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று அவரது தரப்பில் தலைமை நீதிபதியிடம் முறையீடு செய்யப்பட்டது. இதற்கு தலைமை நீதிபதி அனுமதி அளித்தார். இதையடுத்து வழக்கை நீதிபதி வேல்முருகன் விசாரிப்பார் என்று தலைமை நீதிபதி அறிவித்தார். பின்னர் பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதி வேல்முருகனை இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்குமாறு முறையிட்டனர். இதையடுத்து இன்று காலை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக நீதிபதி கூறினார். இதன்படி பூவை ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. இதற்கிடையே இளைஞர் தனுஷின் தாயார் லட்சுமி பேசும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் தனது மகன் கடத்தப்பட்ட வழக்கில் ஜெகன்மூர்த்திக்கு எந்த தொடர்பும் இல்லை எனவும் அவரை ஏன் போலீசார் கைது செய்ய முயல்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார். மேலும் ஆள்கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆள்கடத்தலுக்கு உதவியதாக கூறப்படும் ஏடிஜிபி ஜெயராமனும் ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் இளைஞரை கடத்திய விவகாரத்தில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். வழக்கு விவாதத்தின் முடிவில் ஆள்கடத்தல் தொடர்பான விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழையுங்கள் என பூவை ஜெகன்மூர்த்திக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பூவை ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை ஜூன் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆள்கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமன் நேரில் ஆஜராகாத காரணத்தினால் அவரை கைது செய்து காவல்துறை பாதுகாப்பில் வைக்கவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.